வணங்கும் சமூகத்தில் பிறந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ராஹிம் நபியின் தந்தை ஆசார். அவரும் ஒரு சிலை வணங்கி சிலைகளை செய்து விற்பவர். இப்ராஹிம் நபிக்கு சிறு வயதிலேயே சிலைகளின் பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் இப்ராஹிம் நபி சிறு வயதிலேயே சிந்தனைகளை செலுத்தினார். மனிதன் வடிவமைக்கக்கூடிய இந்த சிலைகள் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? இதை அழைத்தால் அது பதிலளிப்பதில்லையே, இதற்கு உணவு கொடுத்தால் அது சாப்பிடுவதில்லையே. இது போன்ற கேள்விகள் இப்ராஹிம் நபியின் சிந்தனைக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இது குறித்து தந்தையிடம் கேட்டார். தந்தையே, நீங்கள் உருவாக்கும் சிலையை கடவுள் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் தான் கடவுளை படைக்கிறீர்கள். இந்த சிலைகளால் பேசவும் முடியாது, நாம் பேசினால் கேட்கவும் முடியாது. பிறகு எப்படி இதனை கடவுளாக வணங்குவது? இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு எமது முன்னோர்கள் செய்தார்கள், அதையே நாமும் செய்கிறோம் என்றார் தந்தை. பிறகு அவரின் சமூகத்தாரிடம் கேட்டார்கள். அவர்களும் அதே பதிலை தான் சொன்னார்கள். எமது முன்னோர்கள்